பிரச்சனைகள், அநேக காரியங்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினால இந்த நாளில் நம்ம நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நான் கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு மேகசின்ல ஒரு காரியத்தை குறித்து எழுதி அனுப்ப சொல்லியிருந்தார்கள். நான் அப்போ ஒரு காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி யோசித்த போது ஆதாம் ஏவாள் அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தைகளை எழுதி கொண்டிருந்தேன். அதை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கும் இன்னொரு காலம் எனக்கு திருப்பி வந்தது. அதை பற்றியே பேச வேண்டும் என்கின்ற ஒரு ஏவுதல் எனக்கு வந்தபடினால இந்த நாளில தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமையாய் இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கிறது, அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் மாறும் என்பது குறித்து இந்த நாளில தியானிக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளில பாஸ்டர் அநேக காரியங்களை குறித்து நம்மளோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். சபை காரியமாக அநேக காரியங்களை பேசிக்கொண்டு, ஆனால் இவை அனைத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஆயிரமான நன்மைகள். நாம் உட்கார்ந்து நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவனோட சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை வாழ்க்கையில செய்த நன்மைகள் சொல்லி நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா அதை வாசிப்பதற்கு நாட்கள் ஆகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும், இங்க வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் மத்தியில் வந்தாலும் ஆண்டவருடைய எல்லாவற்றிலிருந்து மீட்டுக் கொண்டு இந்த நாளில் நிறுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு கூட இடைப்படும்படியாக, நான் அல்ல என்னை மறைத்து தேவனுடைய வார்த்தை நம்மளோடு கூட இடைப்படும்படியாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஜெபிப்போம். அன்பு இயேசுவின் அன்பு, அதை அளவிட முடியாது. நம்பு, நீ இதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காது. அன்பு இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாது. நம்பு, நீ இதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காது. ஆண்டவரே, இந்த அன்புக்கு ஈடு இந்த உலகத்துல வேற ஒன்றுமே இல்லாத அப்பா, உங்களுடைய அன்புக்கு ஆண்டவரே இந்த உலகத்துல எந்த ஒரு அன்பும் ஈடு இணையாக முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளுக்காய், ஆண்டவரே எல்லா கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய வார்த்தை இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, நீர் என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை இந்த நாளில் இந்த மக்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே சிரம் தாழ்த்து இந்த கரங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாராவது ஒருவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 ஆதியாகமம் 2:7, 17, 18 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18 அப்படியே தொடர்ந்து. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மனிதனை அழகாய் படைத்திருக்கிறார். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா நம்ம எல்லாமே இருக்கோம்ல. இங்க அந்த அழகுக்கு மேல அழகு சேர்ப்பவர்களும் இங்க அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அழகாய் உங்களை அடைத்திருக்கிறார், நேர்த்தியாய் படைத்திருக்கிறார், தன்னை போல படைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம மனுஷர்கள் இருக்கிறோம். இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனுடைய எண்ணங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஒருவன் எனக்கு ஈக்குவலாய் ஒருத்தன் வருகிறான்னு சொன்னா இன்னைக்கு மனுஷன் விரும்ப மாட்டான். அவன் என்ன என்னோட மேல போறான், அவன் என்னோட உயர்ந்த நிலைக்கு போகிறானே, அவன் என்ன காட்டில அழகா இருக்கிறானே, அவன் மட்டும் ஏறி அழகா இருக்கான், இப்படி என்று சொல்லி மனிதனுடைய எண்ணங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மிக 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 கேவலமான ஒரு எண்ணமாய் காணப்படுகிறது. நம்ம விட அழகாவும் யாரும் இருக்கக்கூடாது,
அவன் ஆனா ஒரு விஷயத்துல மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்பொழுதுமே என்னை விட ஒருத்தன் கீழே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஒரே ஹாப்பி. இதெல்லாம் என்னை பேசுது, இதுக்கெல்லாம் என்ன இருக்கு, தகுதி இருக்குன்னு என்ன பேசுதுன்னு சொல்லி அது நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தை அநேக முறை நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் வித்தியாசமாய் நம்மளோட கூட பேசிக்கொண்டு, ஆண்டவர் தன்னை போலவே ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய சாயலாய் ஒரு மனிதனை ஏற்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய தேவன் பார்த்தீங்களா? அவர் தேவனா இருந்தும் அவருக்கு ஈக்குவலாக மனிதனை அவர் படைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, அப்ப என்ன ஆகும் என்று சொன்னால், என்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த மனிதனுக்குள் நான் ஊதும் பொழுது அவன் என்னை போல் மாற வேண்டும், அவன் நான் செய்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாய் மனிதனை படைத்தார். ஆனால் இந்த அழகான மனிதன் படைக்கப்பட்ட பொழுது அவன் படைத்தார், அவர் தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இந்த மனிதனாகிய நாமோ ஆண்டவருக்கு ஒரு நாளும் அவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்மை செய்வதல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தீமை செய்கிறவர்களாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆதாமை ஆண்டவர் ஜீவ சுவாசமாய் மாற்றுகிறார். அப்ப தொடர்ந்து வாசிக்கலாம், 18 எல்லாம் வாசிக்கலாம். மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்று துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஆண்டவர் ஆதாம படைச்சிட்டு அப்படியே விட்டுருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் சந்தோஷமா இருக்கு நினைக்கிறேன். எல்லாம் போய் நீங்க பாக்குற பார்த்தீங்கன்னா வேண்டாம், இவ்வளோ பொம்பளைங்க நாங்க தான் நிறைய இருக்கிறோம், 4-5 பேரை வச்சுக்கிட்டு நீ என்ன திமுத்தனமான வார்த்தையை சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய நன்மையான காரியமாய் தான் அதை உருவாக்கினார். அந்த ஏவாளை என்ன பண்ணணும், இவன் தனியா இருக்கலாம், இவன் தனியா இருப்பது நல்லதல்ல சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சாரு. அன்னையோட முடிஞ்சது கதை சாருக்கு. அங்கிருந்து அவர் கை கட்டிய நிலவையில அவங்க சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு அவர் வாழ்க்கையை தொடங்குகிறார். தொடர்ந்து வாசிங்க 21, 22, 23. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அழைத்து நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றார். இந்த மனுஷிய அவர் என்ன சொல்றாரு, எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும் சொல்றாரு. ஆனால் அந்த மனுஷி அவர் திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு அப்புறமா எங்க மனுஷி பாக்குறாங்க, ஏண்டா என்ன பேச்சு பேசுவ, இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லவா இருக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற சம்பவங்கள் தான். ஆனால் தேவன் இந்த மனுஷியை இந்த மனுஷனுக்கு நன்மைக்காய் ஏற்படுத்தினால் அவள் நன்மைதான் செய்கிறவளா இருப்பாள் என்று சொல்லி ஆதாமும் நினைத்தான். இந்த பெண்களுடைய பெரிய ஒரு குணம் என்ன என்று சொன்னால், எப்பொழுதுமே நாம் கட்டியிருக்க சாரியோட மற்றவர்கள் கட்டியிருக்க சாரி தான் பயங்கரமா இருக்க, கண்கள் அவர்கள் பக்கம் தான் திரும்பும். ஆண்டவனை அழகாய் படைத்திருப்பார், நேர்த்தியாய் தான் படைத்திருப்பார். ஆனாலும் மற்றவர்கள் மீது ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு குணத்தை தேவன் அந்த பெண்மணிக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் அழகான ஒரு ஏரி தோட்டத்தை படைத்தார், ஆதாமுக்கு ஒரு பெரிய ஒரு சுதந்திரவாளியாக எங்க வைத்தார். இங்க இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் நீ பெயரிடுவாயாக, இங்க இருக்கிற மரங்களுக்கு பெயரிடுவாயாக, நதிகளுக்கு பெயரிடுவாயாக என்று சொல்லி அவனுக்கு எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமா இருந்தது, அழகா இருந்தது, நேர்த்தியா இருந்தது. அவன் எல்லாற்றுக்கும் போய் பேர்களை வைத்துக் கொண்டு சந்தோஷமா இருந்த நாட்களிலே ஏவாள் என்கின்ற ஒரு மனுஷியை ஆண்டவர் உருவாக்கினார். இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஏவாள் வந்தாங்க, வந்த உடனே இவரை பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமா அவங்க 2 பேரும் அந்த தோட்டத்தை சுற்றி. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவனிடம் சொல்லுகிறார். சொன்னார், இருக்கிற எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், ஆண்டு கொள்ளலாம், ஆனால் இங்க இருக்கிற ஒரே ஒரு கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது, அது நன்மை தீமை அறியத்தக்க கனி என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையிடுகிறார். பிரச்சனை என்னன்னா, நம்ம நம்மளுடைய பிள்ளைகளை கூட எடுத்துட்டீங்க, நீங்க சொல்லிங்க சொல்லுங்க எல்லாம் பண்ணு, ஆனா இந்த பையனோட மட்டும் போய் சேர்ந்துடாத, இவனோட மட்டும் நீ சேர்ந்துடாத, இவனுக்கு நீ ஒதுக்கிடு, இந்த மாதிரி காரியங்களை செய்துடாத, எதனை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதைதான் இந்த நாளில பிசாசு உங்களை செய்ய தூண்டுவான். இப்படிதான் ஆண்டவர் ஆதாமை படைத்த பொழுது ஆண்டவர் கீழா சொல்லியிருந்தாரு, ஆதாமிடமும் சொல்லியிருக்கிறார், இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவார்.
நீங்க இதை நல்லா கவனிச்சு பாருங்க. பிசாசு தந்திரமானவனா இருக்கிறபடினால அவன் எப்பொழுதும் பெண்கள் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, வீக்கானவர்கள் சொல்லுவாங்க. ஆண்கள் ரொம்ப என்ன பண்றது, ஸ்ட்ராங். அதனாலதான் அவங்களுக்கு கடினமான வேலைகளை செய்யக்கூடிய பலத்தை ஆண்டவர். ஆனால் பெண்கள் எப்பொழுதும் வீக்கானவர். அதனால இந்த பிசாசு அதை நன்கு அறிந்த பிசாசு, நீங்க 2ஆம் அதிகாரம் 1-7 நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னால், ஆண்டவர் எல்லா மிருகங்களும் அங்க இருந்தது. ஆனால் ஒரே ஒரு மிருகத்தை தான் பிசாசு தன்னுடைய கையில் எடுத்தான். அதுதான் பாம்பு. நீங்க பாம்பை நீங்க கவனிச்சு பாருங்க. அது எப்பொழுதுமே நீங்க பள்ளத்துல இருக்கும்போது நீங்க சடனா போய் அட்டாக் பண்ண முடியாது. அது வாள் வெளியில தான் இருக்கும். வாள் தான் இருக்குன்னு சொல்லி நீங்க வாழை பிடிச்சுன்னா கையில வந்து போறது, தலையில சுத்தி. அது அதாவது நயவஞ்சகமான, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இது ஒரு நயவஞ்சகத்தின் ஆவி என்று சொல்லி இந்த பாம்பை அடிக்கடி எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. சோ இந்த பாம்பு என்பது அது ஒரு நயவஞ்சகமான ஆவி. அது மறைந்திருந்து நம்மளை தாக்குகிற ஒரு ஒரு மிருகமாய் கர்த்தர் அதை படைக்கிறார். அது ஒரு பிராணியாக கர்த்தர் படைத்திருக்கிறார். சோ இந்த படைத்த இந்த படைப்புகளில பிசாசு தனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை யாரை கொண்டு செய்யலாம் என்று என்ன பண்ணுகின்றான், அவன் வகை தேடி கொண்டிருக்கின்றான். உங்க வாழ்க்கையில கூட பிரச்சனைகளை அவன் வர வைக்க வேண்டும் என்று சொல்லி, எப்ப சான்ஸ் கிடைக்கும், இவங்களை எப்ப நாம் தாக்கலாம் என்று சொல்லி அவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவன் வகை தேடி கொண்டிருப்பான். அநேக குடும்பங்களில பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், பெண்கள். ஏன் இந்த காரியத்தை நான் குறித்து பேசினேன், அநேக குடும்பங்களில பிரச்சனைகள். இதை நான் குறித்து தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அநேக குடும்பங்களில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எப்பொழுதுமே ஆர்குமெண்ட் தான். ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா சாதாரணமான ஆர்குமெண்ட் இல்ல. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் எதை சொன்னாலும் ஆர்குமெண்ட். நீங்க பெண்களுடைய குணாதிசயங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க தவறா நினைக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லவங்க, எனக்கு தெரியும். நான் மற்றவர்களை பத்தி சொல்லிட்டு இங்க நீங்களும் ஆர்குமெண்ட் தான் பண்ண மாட்டீங்க. ஹஸ்பண்ட் சொன்னா அப்படியாக சொல்லுங்க, நான் அடியை கேட்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்கிறவர்கள் என்று எனக்கு நன்றாய் தெரியும். ஆனால் நீங்க உங்கள் புருஷர், அன்னைக்கு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, எல்லா தாய்மார்களா வந்து கொண்டிருக்கிறாங்களே, ஆனா ஒரு நாள் இந்த ஆம்பளைங்களா வரலன்னு சொல்லி காலங்கள் கடந்து போயிடுச்சு. ஏன் ஆம்பளைங்க எனக்கு வரல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த சீக்கிரத்தை புரியவில்லை. அப்ப இந்த பெண்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், இவர்கள் ஆவியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள், சபைக்கு அநேக ஆண்டு காலங்களா வருகிறார்கள், அநேக நம்ம ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஆளை ஆதாயப்படுத்த முடியலையே, ஏன் முடியவில்லை? எனக்கு அதை யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? இந்த கொஸ்டின் மார்க் போட்டு நீங்க கேட்டு பாருங்க. நான் அநேக ஊழியர்களை செய்கிறேன், அநேகருக்கு தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய விழா எலும்பு என்னுடைய புருஷனாகிய அவரை இந்த விழா எலும்பு என்ன பண்ண முடியல, சந்திக்க முடியலையே, அவங்களை நான் கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்த முடியவில்லையே என்று சொல்லி நீங்களே ஒரு கேள்வி, என்ன காரணம் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாமல் ஒருவர் தீமை செய்து கொண்டிருக்கிறான். அவன் தான் அந்த நயவஞ்சகத்தின் ஆவி. ஏவாளை ஆண்டு பிசாசு அழகாய் கொண்டு போய் அவர் கேட்கிற கேள்வி நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2-3 ஆதியாகமம் 1-7 வாசிங்களேன். அந்த நயவஞ்சகத்தின் ஆவியாகிய அந்த பிசாசு உண்டாகின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு பாருங்க, அது எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அதுக்கு தெரியும் இந்த கனியை ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இது ஏவாள் ஆதாம் வந்து ஏவாளிடம் சொல்லி இருப்பாரு, நீங்க எல்லாமே பண்ணலாம், மனுஷியே உன்னை தெரியாதமா படைச்சி உன்னை கையில வந்து கொடுத்துட்டாரு. ஆனா ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கோ, நீங்க இருக்கிற எல்லாத்தையும் புசிக்கலாம், கர்த்தர் நமக்கு ஆளுகை செய்திருக்காரு. ஆனால் இந்த கனியை மாத்திரம் நீ புசிக்கூடாதுன்னு சொல்லி என்று சொன்னதை பிசாசு அதையும் பார்த்து கொண்டு இருந்துச்சு. அவ போய் சொல்லுது, இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்ப எதை நீ செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை செய்ய தூண்டுவதுதான் பிசாசுடைய வேலை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோட புருஷன் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் இமிடியேட்டா என்ன சொல்றான், அவன் இப்படி சொன்னால நீ எதுக்கு சும்மா இருக்கிற, திரும்பி பேசி சொல்லி என்ன பண்ணுவான், நம்மளை தூண்டி விடுகிறவனாய் நயவஞ்சகமாய் நம்முடைய இருதயங்களை வஞ்சகமான எண்ணங்களை கொடுத்து குடும்பத்துல சமாதான குறைச்சலை ஏற்படுத்தி கொண்டு நீங்க அநேக குடும்பங்களில் பிளவுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்பயுமே ஆர்குமெண்ட்ஸ் வரும் பொழுது, 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் வரும் பொழுது ஒருவர் அமைதியாய் போய்விட்டோம் என்று சொன்னோம், அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டாகும்.
அந்த குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும். இப்ப ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால் அங்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. ஒருவர் நான் நல்லவன், நீ நல்லவன், நீ நல்லவன், நான் நல்லவன் என்ன பண்ணிக்கலாம், போட்டி போட்டு பேசிக்கொண்டிருப்பான். ஆனால் இந்த இடத்துல இந்த சர்ப்பமானது இந்த ஏவாளை வஞ்சிக்கிறதா இருக்கிறது. வஞ்சித்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து படிக்கலாம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ ரிப்ளை கொடுக்கிறார், பிசாசுக்கு ரிப்ளை கொடுக்குது. இந்த கனியை ஆண்டவர் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு, இதை புசிக்க கூடாது என்று சொல்லிக்கிறார். இதை நாங்கள் புசிக்கிற நாளிலே நாங்கள் சாகவே சாகும் என்று சொல்லி அவள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார், நல்லாதான் சொல்கிறார். ஆனாலும் அவள் வீழ்ந்து போகும்படியாக இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறீர்கள், பலன் பெற்று இருக்கிறீர்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு பிசாசு ஒரு சில காரியங்களை உங்களுடைய வஞ்சகமான காரியத்தை ஒரு எண்ணத்துக்கு தூண்டும் பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் நம்ம என்ன பண்ணுகிறோம்னா அநேக நேரங்களில் பொறுமைகளை இழந்து விடுகிறோம். பிரச்சனைகளை நாம் அதிகமாக்கிக்கிறோம். நம்ம தேவையில்லாம மூர்க்கமான கோபங்கள் நமக்குள்ள வருகிறது. இதனால் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? என்று அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அடுத்தபடியாக இங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஏவாளன் ஷார்ட்டா போகிறேன் டைம் இல்லாதபடினால இந்த ஏவாளை வஞ்சித்து அந்த கனியை புசிக்கும்படியாய் அந்த நயவஞ்சகத்தின் ஆவிக்கிரியை செய்கிறது. இவனுக்கு என்ன செய்கிறார்? இவன் சாப்பிட்டு சும்மாவா இருந்திருக்கான், சாப்பிடுறதுக்கு இல்லாம கொண்டு போய் என்ன பண்ணான், பாவம் அப்பாவியா சுத்திட்டு இருந்தான். யாரு? ஆதாம். அவாண்டு சுத்தி எங்கேயோ சுத்தி பேர்களை வச்சுட்டு வந்து வாடா வா நான் மட்டுமா சாவா நீ சாவடான்னு சொல்லி என்ன பண்றான் அந்த அவனாவது யோசிச்சு இருக்கலாம். ஆதாமுக்கு தான் கட்டி வச்ச உடனே என்ன ஆயிடுது, ஆதாம் மொத்தமா மாறி பண்றாங்க. நல்லாதான் இருந்தாரு ஆதாமு கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஆதாமும் அவுட்டு. என்ன ஏவாள் சொன்னாலும் கேட்டு என்ன பண்ண அதை அனலைஸ் பண்றதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அநேக நேரங்களில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள். நீங்கள் எந்த காரியத்தையும் நீங்கள் செபத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், ஏதாவது குழப்பங்கள் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் முதலாவது அந்த காரியத்தை யோசிக்க, இருவருமாய் சேர்ந்து அந்த காரியம் சரியான காரியமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அந்த காரியத்தில் நடுவராய். இங்கு நடந்த காரியம் அவனும் அதை பூசித்தபடினாலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். யோசித்து பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள கூடாது, நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாது என்பது மாத்திரமே அவருடைய நோக்கமாக இருக்கு. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமாய் நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன், என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களே இல்லை, நான் அதே லெவல்ல இருக்கிறேன்னு சொன்னா there is a problem. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவலுக்கு போல வச்சுக்கணும். ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப ஜோவின் இருக்கிறாரு, நான் பார்த்ததுல ஒரு குட்டியாவே இருக்கிறாரு. நான் இப்ப கூட சொன்னேன், ஏதாவது மூஞ்சில் விதப்பட்டான பையன் வளர்றான் என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஜோவின் வளராம இருக்கிறாரு. ஆனா இவன் இப்படி இருந்தா பெற்றோர்களுக்கு பிடிக்குமா? அவன் என்ன செய்யணும்? குழந்தை வளர்ந்து மனிதனாய் பெரிய மனுஷனாய் மீசெல்லாம் வந்து பெரிய ஆவலை அப்பா கிடப்போம், ஒரு பெரிய சந்தோஷம் வரும், அப்புறம் பல விதமான விஷயங்கள் வரும். ஆனால் இந்த குழந்தையானது வளர்ந்து 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 பெரிய ஆளாய் மாற வேண்டும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி உங்களை அனலைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும். அப்ப ஒரு மாற்றங்கள் உண்டாகவில்லை என்று சொன்னால் நீங்க யாருன்னு சொன்னா மென்டலி ரிட்டையர்ட் சில்ட்ரன். பார்த்திருக்கீங்களா? மென்டலி ரிட்டையர்ட் சில்ட்ரன்ஸ் பார்த்திருக்கீங்களா? மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளை யாராவது பார்த்திருக்கீங்களா? அந்த மூளை வளர்ச்சியற்ற உட்கார்ந்தே உட்கார்ந்துருக்கும், அது எதுவுமே பேசாது, நீங்க எது சொன்னாலும் கேட்டுக்கும். அதுக்கு மூளை வளர்ச்சி ஒன்றும் எல்கேஜிலே தான் இருக்கும். அந்த நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படி நான் ஒரு மென்டல் ரிட்டையர்ட் ஸ்கூலுக்கு நான் அடிக்கடி போவேன். சாந்தோவில் இருக்கும். அந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆள். ஒரு பையனுக்கு 38 வயசு, ஆடா அவன் பேர் ஆடா ஆங்கிலோண்டிய பொண்ணு ஆல்வின் அங்கிள் கொஞ்சம் இருக்காரு, ஆல்வின் அங்கிள் இருக்காரு. ஏடா டேய் இப்ப எல்லாம் போய் அங்கிள் சொல்றேன், உன் மனசாட்சியில அப்ப எனக்கு 22 23 வயசு இருக்கும். நாங்க எல்லாம் போய் எங்களுக்கு கூட சோசியல் ஒர்க் பண்ண போறோம். ஆல்வின் அங்கிள்மா ஐயோ அண்ணா சொல்றான் எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன், கடைசி வரைக்கும் அவன் அங்கிள் தான் சொல்றான். சரி சொல்லிட்டு போ. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 38 வயது நிற்கத்தக்க அவனுக்கு கல்யாணம் பண்ணாம அவங்க அக்கா அவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவனுக்கு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாத்தீங்கன்னா 38 வயசு
வயசு வரைக்கும் அவனுக்கு டாய்லெட் போக முடியாது. அவங்க அக்கா என்ன பண்றாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன், ஒரு ஆண் மகனுடைய எல்லா வளர்ச்சிகளும் இருக்கும், ஆனா அவன் குழந்தையாய் தான் கடைசி வரைக்கும் இருக்கிறான். உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நீங்க இப்படிப்பட்ட குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவாரா? உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோதனைகளை கத்தர் கொடுப்பாரா? நிச்சயமாய் கிடையாது. அப்ப என் வாழ்க்கையில நான் அடுத்த லெவலுக்கு நான் போகலன்னா, நான் ஆசீர்வாதம் அடையவில்லை என்று சொன்னால், என் சபையில ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால், நான் மூல வளர்ச்சியற்ற குழந்தையை போல் தான் இருக்கிறேன். அப்ப என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் சபையில ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆசீர்வாதம் இல்லை. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நயவஞ்சகத்தின் ஆவி அது கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு ரூபத்துல, கோபத்தின் ரூபத்திலேயோ இல்ல வேற ஏதாவது ரூபத்திலேயோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை அடையக்கூடாதபடி நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு மகிமையானவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்பதை அறிந்த பிசாசு உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனுக்காய் உண்மையாய் உத்தமமாய் நீங்கள் வாழும் பொழுது, கர்த்தருடைய காரியத்திற்கு நீங்கள் ஓடி வரும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உண்மையாகவே நான் சாட்சி சொல்ல நான் நிச்சயமாய் நான் விருப்பப்படுகிறேன். ஏன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை நான் அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன், அநேகர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கை நாளில நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, ஆனால் தேவன் என்னை படிப்படியாய் 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 உயர்த்தி இந்த நாளில் என்னை ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்று சொன்னார். என் தேவனுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாட்சி உள்ள பிள்ளைகளாய், உங்கள் வாழ்க்கையில சாட்சி சொல்கிறவர்களாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நான் கர்த்தர் உங்களை படைத்தார். அவர் நல்ல எண்ணத்தோடு உங்களை படைத்தார். ஆனால் இந்த பிசாசின் வார்த்தைகள் உங்கள் காதுகளில் வந்து தொனிக்கும் பொழுது, இந்த பிசாசின் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் பொழுது, அவன் சொல்றதெல்லாம் நியாயம் என்று நம்பி நீங்கள் ஆகிய சில நேரங்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா தேவன்கிட்டே தான் சவால் விடுவாங்க. என்ன சொல்லியிருக்கு? பைபிள் எழுதியிருக்கா? இப்படி சொல்லியிருக்கா? அப்படி சொல்லியிருக்கா? இது நியாயமா? அது நியாயமா? நியாயம் எல்லாம் இல்லை. தேவனுக்கு உண்மையாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி இந்த நியாயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்? உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில குறை என்பது நிச்சயமாக இருக்காது. ஆண்டவர் எப்பொழுதும் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்து உங்களை உயர்த்தவர் நல்லவராக இருக்கிறார். ஆக நான் இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு சாட்சியை கேட்டோம். வேணகாவுடைய சாட்சியை கேட்டோம். நான் வேற ஏதோ பேச வேண்டும் என்று சொல்லி இந்த கர்த்தர் வேற விதமாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த மேனக்காவை அன்று நாள் இரவு நாங்கள் சென்று சந்தித்தோம். உண்மையாகவே அந்த நாள் ஒரு பயங்கரமான நாளாக நாங்கள் போராடி செபித்துக் கொண்டிருந்தோம். நைட்டு அந்த இரவு வந்து பயங்கரமாச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, முதல் தடவை அவன் வாழ்க்கையில பயந்து சொன்ன காரியத்தை நாங்கள் கேட்டுப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ கண்ணை மூடி சோமன்ட்டு அவங்க பட்ட சரீரத்துல பட்ட வேதனையை நான் அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். என்னால முடியல என்று சொன்னாங்க. நாங்கள் அழுது செபித்தோம். அவங்க சொன்னது போல அந்த இரவு அவர்கள் மறித்து போய்விடுவாங்க நினைத்தார். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். கடைசி நேரத்துல, கடைசி தருவாயில நான் கர்த்தருக்காய் மாத்திரம் வாழ்வேன், என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே நான் விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் வைராக்கியமான கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஏதோ உலகத்திற்காக மற்றவர்கள் மெச்சிக்கொள்வதற்காக கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். ஒரு கிறிஸ்து அவன் உங்களில் வாசம் பண்ணுவார் என்று சொன்னார். கிறிஸ்துவாகிய இயேசு உங்களில் வாசம் பண்ணுவார் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல நீங்கள் செய்கிற வேலைகளில் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நயவஞ்சகமான காரியத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த துர் ஆலோசனைகளை உங்கள் காதுகளில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சில பேர் சொல்லுவாங்க, உன் புருஷன் பண்றதுலாம் கரெக்டா, அவன் இப்படி பண்ணிட்டான், உன் பொண்டாட்டி சரியில்லை, இவன் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு இருக்கா, அவன் அப்படிப்பட்டவளா இருக்கா, இப்படிப்பட்டவளா இருக்கா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் சொல்றேன், நீங்கள் மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு சகோதரி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வஸ்தி என்கின்ற ஒரு சகோதரி, அவர் ராட்சஸ்திரியாய் வாழ்ந்தாள். அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 2, 3, 5, 9, 10 வாசிக்கலாம். எஸ்தர் 1, 2, 3, 5, 9, 10. ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தில்
பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளாகவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்தான். இங்க பாத்தீங்கன்னா ஆகாஷ் என்கின்ற ஒரு ராஜா, அவருக்கு ஒரு ராஜஸ்திரி இருந்தாங்க. அவங்க பேர் வந்து பஸ்தி. பஸ்தி எப்போதும் ஹஸ்பண்டோட ஒரே குஸ்தி தான் நினைக்கிறேன். என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த 3 வருஷம் அந்த ராஜபாரம் எடுத்த ஒரு சக்சஸ்ஃபுல் அந்த இயரை அவர் கொண்டாட வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரிய விருந்து ஒன்று படைக்கிறார். அவருடைய தோட்டத்துல ஒரு பெரிய ராஜ அரண்மனை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பெரிய அரண்மனையில ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறார். இந்த விருந்திற்கு அநேக பிரபுக்கள்மார்களையும் ஊழியக்காரரையும் பெர்சியா மேசியா தேசங்களின் அதிபதிகளையும் ராஜாக்களையும் என்ன பண்றாரு, எல்லாரையும் இன்வைட் பண்றாரு. ஒரு பெரிய கிராண்ட் செரமனி பண்ண போகிறோம் என்று சொல்லி அவர் எல்லாரையும் வர வைக்கிறார். வர வைத்து அந்த நாளில் அவர்களுக்கு விருந்து பண்ண வேண்டும் என்று சொல்லி விருந்தெல்லாம் நடக்கிறது. பயங்கரமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் ராஜா விருந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம மேடம் இருக்காங்களா வஸ்தி என்ன பண்றாங்க, நீ என்ன விருந்து கொடுக்கிறது, நானும் விருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நடக்கிற சொசைட்டில நடக்கிற காரியங்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு நாள் இந்த பாக்ஷட்டா ஹோட்டலுக்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நான் ஒரு கொஞ்சம் ஜாப்பனீஸ் எல்லாம் கூட்டிட்டு நாங்கள் டின்னருக்காக அங்கே போயிருக்கோம். நாங்கள் டின்னருக்கு உள்ள நுழையும் போதே வந்து ஆல்மோஸ்ட் 10:30 ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எக்ஸிபிஷன் முடிச்சு போவோம். அப்போ சொன்னாங்க எப்படி கிடைக்குமான்னு சொல்லி சாப்பாடா சொன்னாங்க. அப்போ கூட ஒருத்தர் சொன்னார், பாஸ் வி கம் அண்ட் see the world man, we go there அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் உள்ள போனோம். எங்களுக்கு அருமையான சாப்பாடெல்லாம் கிடைச்சது. நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்கள் ஒரு 11 மணிக்கு தான் சாப்பிட போனோம். போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வெளியில் வரும்போது ஒரு 12:30 மணி இருக்கும். 12:30 மணிக்கு நாங்கள் வெளில வரோம். எல்லாம் ஃபுல்லா லேடிஸ் கூட்டம் பயங்கரமா இருக்குது. What's happening here? This is the world man, Chennai life அப்படினாரு. என்னன்னு பார்த்தா எல்லா பொண்ணுங்க கையில பாட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா கிளவிகளும் குமரிகளும் அதுதான் ஆடிட்டு இருந்தது. அப்ப இந்த மவுண்ட்ஸ்ல கூட உட்காந்து பேசிருப்பாங்க, சார் இங்க இதுதான் சார் நடக்குது, நைட்டு வருவாங்க சார், பாருங்க வர டைம் எத்தனை மணிக்கு 12 மணிக்கு என்ட்ரு ஆறாங்க. வீட்லயே பாதி குடிச்சிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். பேலன்ஸ் எடுத்து கார் வந்து இறங்கி 12 o'clock தான் என்ட்ரு ஆறாங்க உள்ள. 12 மணிக்கு என்ட்ரு எப்போ போகும்? அதெல்லாம் 4-5 மணிக்கு நாங்களே தூக்கி போய் காரில் போனோம் சார். டிரைவர் கொண்டு போய் வீட்டில் போடுவோம் சார். எப்படி இப்போ வாழ்க்கை? அடுத்த நாள் காலையில் 11 மணி 12 மணிக்கு தான் எதிர்ப்பாங்க சார். மத்தியானம் சாப்பிட்டு 3 மணி 4 மணி ஆகிடும் சார் எந்திரிக்கிறது. திருப்பி சாப்பிட்டா திருப்பி பாட்டில் எடுத்து பாதி குடிச்சு பாதிக்கு தான் சார் நிற்கிறாங்க. நீங்க நினைத்திருந்த சொன்னால் இன்னைக்கு உலகம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியம் நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நாளிலுமே இந்த காரியம் நடந்திருக்கு. இங்க ராஜா என்ன பண்ணிக்கிறாரா, இந்த விருந்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த வஸ்தி என்ன பண்றாங்க, சைடுல குஸ்தி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அழைத்து அவர்கள் விருந்து செய்து அவங்க ஒரு பக்கம் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அப்ப அங்க அந்த நாட்டின் இதுபடி என்ன பண்ணணுமா, இந்த ராஜஸ்திரீ அவங்க மிக அழகாய் ரூபவதியா இருக்கிறபடினால அந்த ராஜாக்கள் தன்னுடைய ராஜஸ்திரியை ஆகிய அவளை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாய் நகை அலங்காரம் செலுத்திக்கிட்டு தன்னுடைய அரண்மனையில தன் ராஜ்யபாரத்தில் அந்த ராஜாக்கு பக்கத்துல வந்து அமர வேண்டும் என்பது அதனுடைய ஒரு ரூல். அப்ப அதனால என்ன பண்றாரு, தன்னுடைய முக்கியமான நபர்களை சேனாதிபதிகளை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நம்ம வஸ்தியை நல்லா ட்ரெஸ் பண்ணி பட்டு சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்திய பக்கத்துல வந்து அமர சொல்லுன்னு சொல்லி போறாரு. இவரு அதே மாதிரி உள்ள ஒரு 6-7 பேர் என்ன பண்றாங்க, டீம் நேரா ராஜஸ்திரி போய் பார்க்கிறாருக்கு. அவங்க போய் சொல்றாங்க, அம்மா வஸ்தி கொஞ்சம் வந்துருமா, இல்லைன்னா பெரிய குஸ்தி ஆயிடும். ராஜா போறாரு, நீங்க வந்து உடனே நீங்க அந்த ராஜபாரத்தில் வந்து அமர வேண்டும். அதெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்லு. என்னமா சொல்றீங்க, ராஜா கூப்பிட்டு ராஜா என்று சொன்னால் அந்த நாட்களிலே பயப்படுவார்கள். இவங்க பயப்படலாம், அதான் வர முடியாது போய் சொல்லுன்னு சொல்லி ஆளை வீடு திருப்பி அனுப்பிட்டாரு. இதை போய் சொன்ன உடனே ராஜா மூர்க்க போக மாட்டேங்கிறார். கோபம் மூக்கெல்லாம் வெடச்சிக்கிட்டு பயங்கரமா கோபம் வந்து என்ன பண்ற, அவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. எங்க ராஜஸ்திரியை காண வேண்டும், அவங்க இல்லை வரலன்னா கோபம் வந்து எப்படியோ அந்த செர்மனையை முடிச்சு அனுப்பிச்சு விட்டுட்டு எல்லா சேனாதிபதிகளை கூப்பிடுறாரு. இப்படிப்பட்ட குற்றத்தை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று பாருங்கள் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, இவளை இந்த ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளிவிட வேண்டும், இவளை இந்த இடத்துல வைத்திருக்க கூடாது, அவளை இங்க வெளியில தள்ளிதான் ஆக வேண்டும் என்று சொன்ன அதே சட்டத்தை நிறைவேற்றும்படியாய்
ராஜா அந்த நாளிலே அந்த ராஜஸ்திரியை தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தூக்கி வெளியே எறியப்படுகிறார். நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம அருமையான ஸ்தானத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. உங்க ஸ்தானத்துல நீங்கள் சரியா இல்லை என்று சொன்னால், நீங்கள் உங்கள் ராஜாவாகிய உங்க கணவருக்கு உண்மையா இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு இந்த நாளில் வந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் வரும், தேவன் சில காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் ராஜ்ய பாரத்திலிருந்து தூக்கி எறியப்படுவீர்கள். இந்த காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு சொன்னதனால் நான் இந்த காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் எந்த பெரிய உயரமான ஸ்தானத்துக்கு போனாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்கள் கணவன்மாருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு. நம்ம என்ன வாழ்க்கையில நம்ம செய்யறோமோ அதுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், பிரதிபலிக்கும். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இந்த ஆளை போட்டு கிழிச்சிட்டேன், என்ன திமிரு, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான், அவனை ஒரு வழி ஆக்கிட்டான் நினைப்பீங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க, உங்களோட வழி ஆக்குறது உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கு, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கு. அது ஒன்று சொல்லும் ஒரு நாள், அம்மா நீ வந்து என்னை கேட்கறது உனக்கு அதிகாரம் இல்லை, அப்பா உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகாரமும் இல்லை, ஏன்னா நீ இந்த காரியத்தை செய்தாய் அல்லவா, நீங்க நான் செய்யணும் மட்டும் குற்றம் சொல்றப்ப நீ அன்னைக்கு பண்ணும்போது அது குற்றம் இல்லையா என்று கேட்கிற நாளிலே நாம் நான்கு கொண்டு சாகிற ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். ஆகவே பெற்றோர்களாகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் முன்மாதிரியா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பம் என்பது என்ன என்று சொன்னால், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கும். நீங்க என்ன பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வருவோம், உங்கள் பிள்ளைகள் ரூபத்தில் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவோம். ஆனால் நீங்கள் கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் ஆண்டவரே நான் அன்பை விட்டு விலகக்கூடாது. இவன் ஏதோ சொல்றான், உங்க பிசாசு பிள்ளைகளோட பிரச்சனை கொண்டு வந்தா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில அவன் ஏதோ பிரச்சனையை கொடுக்க என்ன பண்றான் தீர்மானிக்கலாம். எப்பெல்லாம் உங்க பிள்ளைகளோட பிரச்சனை வருதோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏவாளை சந்திப்பதற்கு சர்ப்பமானது வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அன்பை உடைப்பதற்கு, நம்ம குடும்பத்துல சமாதான குறைச்சலை உண்டு பண்றதுக்கு பிசாசு இந்த நயவஞ்சகமான இந்த பிள்ளையை என்ன பண்றாரு, பாம்பு போல என் வாழ்க்கையில விடுறாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், அது பள்ளு பிள்ளைகளை பாம்புதான். கர்த்தர் அது ஒரு நாளும் சேதத்தை அணுகாதபடி அவர் உங்களை பாதுகாப்பார். ஆனால் ஒன்று, அந்த பள்ளு புடுங்க பாம்புக்கும் பள்ளு புடுங்குற ஒரு வயசு வரும். அன்னைக்கு பள்ளு இருக்காது, அது கடைசி வரைக்கும் பொக்கையாதான் சுத்தும், அது பொக்க பாம்பாகிடுவாரு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் நினைச்சிருக்காங்க, நான் ரொம்ப அறிவில் சிறந்தவன், ஆற்றவன், எனக்கு தெரியாத உங்களுக்கு என்ன தெரியும். பெற்றோர்களை பார்க்கிற கேட்கிற கேள்வி பிள்ளைங்க, உனக்கு என்னவா தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீங்க சும்மா இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை பிள்ளைகளே குழந்தைகளே, உங்களுக்கும் வயது ஆகும். இதெல்லாம் நாங்களும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். எங்க அப்பா அம்மாவை கேட்டுருக்கிறான் பாக்குறாரு, நான் கேட்காத கேள்வியா எங்க அப்பா, இன்னைக்கு என் பிள்ளை என்ன கேட்குற கேள்வி என்னால பதில் சொல்ல முடியலையே. ஆக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற குடும்பமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் 2-3 காரியங்கள் சொல்றேன். ஒரு தேவனுக்கு பிரியமாய் ஒரு மனுஷன் நடப்பான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும், அவன் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவன் இந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அடுத்து கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில இருக்கார் என்று சொன்னால் அவன் குடும்பத்துல ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வருவார். மூன்றாவதாக கடைசியாக சாராளின் நகைப்பு குறித்து நான் பார்க்க போகிறோம். இந்த மூன்றாவது மனுஷி, முதலாவது மனுஷி நாம் ஏவாளை பார்த்தோம், இரண்டாவது வஸ்தி, அன்று மூன்றாவதாக சாராளின் நகைப்பு. சாராள் என்கின்ற ஒரு அருமையான ஒரு மனைவியை யாருக்கு கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்ன தெரியுமா, நம்ம கடல் என்ன சொன்னாங்க, நம்ம கடல் மணலை போல நீ பெருகுவாய், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார். அப்படியாய் ஒரு சந்ததி ஆசீர்வதித்தாரு. ஆனா எந்த வயசுல அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, இது என்ன நியாயமான விஷயமா? இப்ப நான் சொல்றேன் ஜோஷுவா கடல் மணலை போல நீ பெருகுவாய். 100 வயசுல வேண்டாம் அவனுக்கு, உனக்கு ஒரு 40 வயசுல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் அறிவு கட்டவன் நீ மட்டும் ஆசீர்வாதமா 40 வயசுல இருக்கும், நான் 40 வயசுல தான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, உனக்குலாம் அறிவு இருக்கு, ஏன் சபிக்கிறேன்னு சொல்லி கேட்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 100 வயசுல ஒருத்தர் ஒரு தூதர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, 14:1-3 வாசிங்க.
பயங்கரமாய் இருக்கும். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவருக்கு இருந்தாள். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏவாள் பண்ண மாதிரி ஒரே ஒரு முட்டாள்தனமான காரியத்தையும் இந்த சாராள் பண்ணுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். அதுல மாற்றங்கள் கிடையாது. அதுல ஒரு நாளும் அவர் என்ன பண்றது, வாக்கை திருப்பி பெற்றுக் கொடுக்கிறவர்கள். ஆனால் காலம் தாமதிக்கும், ஆனால் அவர்கள் வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் திரும்பி வந்தது. ஆமென். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வேன் என்று சொன்னால் அதை நிச்சயமாய் செய்வார். நீங்க எல்லாம் கேளுங்க, ஐயா அப்ப 100 வயசுல செய்வாரு, அதுக்கு உட்கார்ந்து காத்துட்டு இருக்கணுமா? இந்த காலங்களை அந்த காலத்துல அந்த கர்த்தர் அந்த வாய்ஸ் நாட்களை அவர்கள் எல்லாம் கூட்டியிருந்தாரா? நீங்க எல்லாம் நம்பட வேணாம், பயப்பட வேணாம். 100 வயசுல தான் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா டெபரா பாக்குறான், ஐயா இப்பவே நாங்கெல்லாம் டயர்டா போகாதுக்கு 100 வயசு நான் இருக்க மாட்டேன். அப்ப ஆசீர்வதிச்சு என்ன அப்போ சொல்லுவாங்க, நாங்க கிழக்கு பயில அதுக்கு ஆசீர்வதிச்சு ஜோஷ் அடிக்கடி கேட்பாரு. ஆமா நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்க, அப்ப தாத்தா வயசுல தான் நாங்க பிளஸிங் பண்ணணுமா? அது போல இல்ல. கர்த்தர் ஏற்ற வேளையில நீங்கள் இருக்கிற நாட்களிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கனிகளை நீங்கள் புசிக்கும்படியாய் செய்கிறவர் ஆகிய தேவன் ஆகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் செய்ய. ஆனால் என்ன தெரியுமா, இங்க சாராளுடைய வார்த்தை சுருக்கிற டைம் ஆயிடுச்சு. சாராள் என்ன பண்ணாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அவர்களுக்குள்ள பொறுமை இல்லை. இப்ப நான் சொன்னேன், ஏன் ஒரு மேனகாவை நான் எடுத்துக்கிறேன் என்று சொன்னால், மேனகா இடத்துல வேற யார் இருந்தாலும் தேவனை நிச்சயமாய் மறுதளித்திருக்கும். நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்து மறைத்தோம். சரீரத்துல பட்ட வேதனைகளை நான் பார்த்தேன். அத்தனை வேதனை மத்தியில் அவன் சொல்ற ஒரே வார்த்தை, கர்த்தரை நிச்சயமாய் சொல்லுவார். எப்ப தெரியுமா? மரண தருவாயில். கர்த்தர் இதை ஒவ்வொருத்தையும் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய பிரச்சனை நேரங்களிலே, உங்களுடைய கண்ணீர் பாதைகளிலே, எனக்கு இனிமேல் ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கை முடிய போகுது என்கின்ற தருணத்துல கூட நீங்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமான அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சாராள் என்ன பண்ணான்னா, அவள் தவறான ஒரு காரியத்தை செய்து விட்டாள், அவசரப்பட்டுட்டாள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார் என்பதை நம்பிக்கை அவள் என்ன பண்ணானா, அந்த தூதர்கள் சொல்லும் பொழுது அவள் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு அவள் நகைக்கிறாள், சிரிக்கிறாள். தேவனுடைய வார்த்தை அற்பமா என்னாள். அதனால கர்த்தர் சொல்லுகிறாரு, அவளுடைய நகைப்புக்கு நான் நிச்சயமாய் என்ன பண்ணுவேன், அவளுக்கு ஒரு நிச்சயமாய் கொடுத்துக்கலாம். ஆனால் என்ன பண்ணது நடந்தது தெரியுமா? அவள் ஆகார் என்கிற ஒரு பெண்ணை தன்னுடைய கணவருக்கு திருமணம் செய்து வைத்ததுனால இன்னைக்கு ஒரு புதிய ஜெனரேஷன் உருவாக்கி கொடுத்து போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஜெனரேஷன் அவங்க படுற பாடு கொஞ்ச நஞ்ச பாடுல உலகம் முழுவதும் பிரச்சனையா இருக்கிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னால் நீங்கள் சில நேரம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. சில பேர் கேட்பாங்க, ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேங்குது, நான் எவ்வளவு நாளா செபித்து இருக்கேன். நீங்கள் செபித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும். நீங்க பொறுமையா இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை 100க்கு 100 உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமை பண்ணவர் வல்லவராக இருக்கிறார். இப்ப வாழ்க்கையில 3 காரியங்களை எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் தேவன் மீது சந்தேகப்படாதீர்கள். நம்பர் 1. and number 2, கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையுடன் காத்திருங்கள். கடைசியாக இயேசுவுடைய மீது நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை காக்கவர் நல்லவராக. விசுவாசிக்கிறவன் எவனாய் இருந்தாலும் தேவன் அவனை அவருடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், எல்லாம் கைவிட்டார் என்ற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடாதவர்களாய் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன் அவர் ஆச்சரியமாய் வந்து உங்களை தப்புவிக்க நேரம் வரும் பொழுது நிச்சயமாய் தப்பிப்பார். ஆகவே உங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாதபடி கர்த்தரை எப்போதும் சார்ந்திருக்கிறவர்களாய் நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தந்து அவங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கு என்று சொன்னால், ஏதோ ஒரு நயவஞ்சகத்தின் ஆவியின் வாழ்க்கையில கிரியை செய்கிறது, அதை நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து கணவனோடு கூட நீங்கள் பிரச்சனை செய்யாதபடி நீங்கள் கைகளை கோர்த்து நீங்கள் செபித்து, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி, அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி கர்த்தராக எல்லாவற்றிலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடமாய் நாம் கண்களை மூடி செபிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை,
கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தகனாய் மாறிடவே சுடர்கள் புரிந்தனரே. சுத்தகனாய் மாறிடவே சுடர்கள் புரிந்தனரே. விசுவாசியே நீ தளராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ தளராதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆண்டவரே, இந்த நாளிலே நீ பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் இந்த கருத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் விசுவாசத்தை தரும்படியா ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எங்கள் குடும்ப சமாதானம் குறைந்து போகாதபடி ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு எடுத்திருக்கிற எல்லா ஆயுதங்களையும் என் தேவனின் வாய்க்காலை போக பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே சபையில வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு குடும்பத்திலே பிளவுகளை ஏற்படுத்தாதபடி, ஒரு குடும்பத்திலே நயவஞ்சகத்தின் ஆவிகள் கிரியை செய்யாதபடி என் தேவனுடைய கரம் இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். சபைகளில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சமாதான மகிழ்ச்சி ஆண்டவரே உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, இவர்கள் தேவனுடைய அன்பை விட்டு வழிவிலகாதபடி தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தரின் வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்வார் என்று மரண வரையில் காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு தேவனுடைய கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கருத்துக்களை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தருகிறோம். ஆண்டவரே, நீ பொறுப்படுத்தி பாதுகாத்து நீங்க வழி நடத்துங்க. எல்லா நாச மோசங்களுக்கும் பொறாப்புகளுக்கும் இல்லை விலக்கி விட்டு காத்து ரசித்துக் கொள்ளுங்க. துதிக்க நமக்கு நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நேரமாய் தேவனுடைய சத்தியத்தை, ஆழமான சத்தியத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்தார். வஸ்தியை போலவோ ஆகாரை போலவோ தேவனுடைய வார்த்தைக்கு மீறினவர்களாய் காணப்படாதபடிக்கு தேவன் நம்ம இடத்துல சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதையும் கர்த்தரிடத்திலே காத்திருக்கிறவர்களாய் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான சத்தியத்தின்படியாய் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய நீதியிலே கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.